அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை. தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்போ மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களே, திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என நான் மொழிந்துள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சிகளை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாற்றியுள்ளனர். உரையாற்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும்
என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான்.